Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Thiruvarur Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது KFC ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஃப்ரை, சிக்கன் டெண்டர்ஸ். இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா ஜூஸியாக, ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வீட்டிலே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வர்ஷா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஸ்டைல் சிக்கன் டெண்டர்ஸ் பண்ணுறதுக்கு நான் சிக்கன் போன்லெஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிரெஸ்ட் பீஸு தான் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக ஃப்ரை ஆகும். இதில் ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன், ஹாஃப் ஸ்பூன் ஆனியன் ஃப்ளேக்ஸ், கார்லிக் பவுடர் ஹாஃப் ஸ்பூன், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஹாஃப் ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் chicken 65 masala powder, ginger garlic and green chilli paste, half spoon salt. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மினிமம் இது ஒரு 2 hours ஊறணும். 2 hours கழித்து பார்ப்போம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு பவுடர் ரெடி பண்ணலாம். 1 கப் மைதா எடுத்திருக்கேன், ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளோர், half spoon baking powder, 1 spoon Kashmiri மிளகாய் தூள், 1 spoon pepper powder, 1 spoon garlic powder, half spoon salt எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பவுடர் ரெடி. ஒரு கிண்ணத்தில் ஒரு எக்கு உடைச்சி விட்டுருக்கேன். இதில் ஹாஃப் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஹாஃப் ஸ்பூன் கார்லிக் ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு சால்ட்டு, ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கணும். இதில் நம்ம ட்ரை பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இந்த ட்ரை பவுடர் ரெடியாக இருக்குது. மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸ் ரெடியாக இருக்குது. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு நல்லா ஊறி இருக்குது. இதை போட்டு டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு இதில் போடணும். போட்டுட்டு இது மேலே இந்த ட்ரை பவுடரை போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா குலுக்கணும். இப்போ நல்லா கோட்டாக இருக்கும். கை வச்சு நல்லா அழுத்தினா அது நல்லா வராது. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு கொடுக்கணும். சிக்கன் நல்லா கோட்டாக இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கையை வச்சு பரட்டினோன்னா அது கட்டியாக அதில் படிஞ்சிரும். பண்ணிட்டு எக்ஸஸாக உள்ள இதை வந்து உதறிடணும். இதை இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் பிளேட்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். இதில் இந்த சிக்கன் பீசஸை போடணும். பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு சிக்கன். எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வைக்கலாம். எல்லா சிக்கன் பீசஸையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். KFC ஸ்டைலில் நம்ம வீட்டிலே ஹைஜீனிக்கான முறையில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியில் க்ரன்ச்சியாக இருக்கும். இது ஈஸியாக, ரொம்ப ஈஸி இது செய்கிறதுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெட்ட வருது. உள்ளே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, வெந்திருக்கு, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.